நாக்க புடுங்கிக்கிற மாரி கேட்கணும்னா, தலைவியும், தலைவனும் தான் கேட்கணும். ஐ மீன் கம்ருதீன் அவர்களையும், பார்வதி அவர்களையும் தான் கேட்கணும். இல்ல எனக்கு புரியல. எத்தன தடவங்க சொல்லுவாங்க? ஒரு ஒரு எல்லா நான் லாஸ்ட் மக்களும் வீக்கே சொன்னேன். ஆ. மைக்க மறைச்சிட்டு பேசுறது, என்னென்ன முட்டாள்ன்னு நெனைக்கிறீங்களான்னு பிக் பாஸ் கேட்கறாருன்னா, ஹிந்தில அத ஒரு ஹோஸ்ட் பேசியிருக்காங்கன்னு அட்ரஸ் நெனைக்கிறேன். பண்ணி கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி எஸ். வேற இந்த லாங்குவேஜ்ல வாரம் அது பேசி கன்டின்யூ ஆச்சுல்ல. எதனால கன்டின்யூ ஆச்சு? நீங்க கேட்கல சார். நீங்க கேட்காதனால தான் அது கன்டின்யூ ஆச்சு. இப்ப நாமினேஷன் வந்து யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணா இந்த டிஸ்கஷன அப்படின்னு கேட்கும்போது பார்வதின்னு சொன்னீங்க. அடுத்த வாரத்துல இருந்து யாருமே அத டிஸ்கஸ் பண்ணல. நீங்க அட்ரஸ் பண்ணா அவங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இல்லன்னா அது கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த சீசனே பிக் பாஸ மதிக்காத ஒரு சீசன் தானே. அப்போ ஹோஸ்ட் சொல்றதுக்காவது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்கன்னும்போது, அத ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணி சொல்லணும்ன்றேன் நானு. ம். அத சொல்லல. போன வாரம் நம்ம அத சொல்லியிருந்தோம். அத கேட்பாருன்னு நெனச்சோம். ஆனா அவர் கேட்கல. ஆனா இந்த வாரம் அது வந்து பெருசா போயிருக்கு. எஃப்ஜே சொன்ன மாரி தான். பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போனாரு. அதுக்கு அடுத்த வாரம் அதே கன்டின்யூ ஆச்சு. டியூடுன்ற வார்த்தை. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி மென்ஷன் பண்ணி சொல்லி, அதுக்கப்புறமா திருப்பி கேட்டாரு. அதே மாரி தான். லாஸ்ட் வீக் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து நீங்க கேட்டுருக்கணும் சார். என்ன பொறுத்த வரைக்கும் நிக்க வச்சு கேட்கணும். ஏன்னா அந்த அந்த தப்ப அடிக்கடி பண்றது, ஆ என்ன சொல்றது? அது ஒரு டெய்லி பழக்கமா பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இவங்க தான். பார்வதியும், கம்ருதீன் தான். அதுல வேற அந்த அம்மா கேட்கறாங்க. பிக் பாஸ் கிட்ட கேட்கறாங்க. பிக் பாஸ் டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் மைக்க கழட்டி வச்சுட்டு பேசலாமா? அப்படின்னு. ஏம்மா நீ ரூல்ஸ் படிச்சு தானே வந்த இந்த வீட்டுக்கு.